ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை 2 விதமாக செய்ய போகிறோம். ஒன்று கார கொழுக்கட்டை, இன்னொன்று இனிப்பு கொழுக்கட்டை. ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். இப்போ பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலையே பச்சரிசியை ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது. இதிலேருந்து 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். மாவு அடி பிடிச்சிடாமல் கருகிடாமல் பார்த்து நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்கள், மாவு வறுந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூடு நம்ம கை பொறுக்காத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக மாவை வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டைக்கு தாளிச்சிடலாம். இந்த 2 கப்பு மாவில் 1 கப்பு பிடி கொழுக்கட்டைக்கு செய்ய போகிறோம், 1 கப்பை கார கொழுக்கட்டைக்கு செய்ய போகிறோம். இப்போ முதல்ல கார கொழுக்கட்டை. இந்த கார கொழுக்கட்டைக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இது கூட ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு போட போகிறோம், அதுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிண்டி எடுத்துட்டோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை அப்படியே எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும். அடுத்தது நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ தண்ணி சூடாயிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப்பு கூட சேர்த்துக்கங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோடு சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பவுடர். இப்போ இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு கிண்டனோம்னா கரெக்டான பதத்துக்கு இந்த வந்துருச்சு பாருங்கள் மாவு. அவ்வளவுதான், நமக்கு இனிப்பு கொழுக்கட்டைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. அதனால் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கிளறி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவு ரெடி. அடுத்தது வாங்க நம்ம கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார கொழுக்கட்டைக்கு தான் மாவு ரெடி பண்ணி வச்சோம். அந்த மாவு நல்லா இப்போ ஆறிடுச்சு. இந்த மாவை எடுத்து ஒரு தடவை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒரு உருண்டை மாவு எடுத்து இதை போல் நல்லா உருட்டிட்டு லைட்டாக இப்படி விரல் படுற மாதிரி அமுக்குனிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி பானையில் இடியாப்பம் செய்கிற தட்டில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இனிப்பு கொழுக்கட்டை நம்ம ஏற்கனவே தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் போட்டு தான் மாவு கிளறி இருக்கோம். இப்போ கொஞ்சம் பல்லாக்கி இந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டோம். இப்போ நான் பிடிச்சி வைக்கிறேன் பாருங்கள். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு மாவை எடுத்துகிட்டு இதை போல் உருட்டிட்டு லைட்டாக விரல் படிகிற மாதிரி ஒரு அழுத்திக்க வேண்டியது தான். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நல்லா அவிச்சு எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டையை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ இந்த தட்டை ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் வச்சா போதுங்க. 5 நிமிஷமோ இல்லை 6 நிமிஷமோ இருந்தால் போதும். சூப்பராக வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு வேக வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். 2 கொழுக்கட்டையுமே செமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது.
நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.